திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் அதிகாரிகள் மீதான நடவடிக்கை கண் துடைப்பு என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு 9 பவுன் காணோன்றதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால், அந்த மடப்புறம் காளியின் வாசலில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது கண்களில் நீர் வடிகிறது. தமிழ்நாட்டிலே இப்படி யாரின் ஆணையின் பேரில் போலீஸ்காரர்கள் இதை நடத்தினார்கள்? யூனிஃபார்ம் கூட போடாம எப்படி அவரை நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள்? எப்படி காயப்படுத்தினீர்கள்? யாரின் ஆணையின் பேரில் அதை செய்தீர்கள்? அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். 30 இடங்களில் உட்காயம் இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? அதனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? ஏதோ சும்மா ஐ வாஷ்னு சொல்லுவோம்ல, கண் துடைப்பு, அது மாதிரி கொஞ்சம் அதிகாரிகள் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்களை சஸ்பெண்ட் செய்யறோம். இது போதாது. தூத்துக்குடியில ஒரு மரணம் என்றால் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள்? யாரின் ஆணையின் படி அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார். எல்லா திருட்டுக்கும் நீங்க இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஒரு செயின் காணாமச்சுன்னு யாரான்னு ஒருத்தர் சொன்னா எல்லா திருட்டிற்கும் இப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்களா? இப்ப இதற்கு மட்டும் இவ்வளவு நடவடிக்கை என்ன? அவர் இல்ல இல்ல இல்லன்னு சொன்னதற்கு பின்பும் அடித்து கொல்லப்படுகிறார் என்றால் யார் ஆணையிட்டால் அதற்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், ஆக இது அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. ஆக ஒரு செயின் காணாம போச்சுன்னு சொன்னா உடனே எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்களா? அதாவது மதுரையில் சிலம்பிற்காக கண்ணகி மதுரையை எரித்தாள். அந்த அஜித்குமார் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களின் முதுகில் விழுந்த அடி என்று நான் சொல்கிறேன். அந்த இதயம் நிற்பதற்கு அந்த அளவுக்கு அடி அடிக்கப்பட்டிருந்தது என்றால் இது தமிழக மக்கள் மீது விழுந்த சம்மட்டி அடி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.